அமாவாசைக்கு கோலம் தரகா போய் உனக்கு ஓதிட்டு வந்தால் எல்லாம் சரியாக போயிடும். ஏன்னா உனக்கு வந்து ஏதோ பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு உன்னையே என்னைய நெருங்க விடாமல் தடுக்குது அந்த பேய். உண்மைதான். பேய் பிடிச்சிருக்கா? ஆமா, பேய் பிடிச்சா அப்படி இந்த அளவுக்கு நின்னு பேச இருக்கலாம்ப்பா. சில இதெல்லாம் இருக்கும் நமக்குள்ளேயே, நமக்கு தெரியாத உள்ளுக்குள்ள நமக்குள்ள ஒரு உருவம் உள்ள இருக்கும். அது என்ன பண்ணும்னா உன் கிட்ட நெருங்க விடாம என்னை தடுக்கும். நான் உன்னை தொட வந்தாலே தூக்கி அடிக்கும். என்ன உன் மேல எனக்கு ஒரு வெறுப்பை உண்டாக்கும், என் மேல எனக்கு ஒரு வெறுப்பை உண்டாக்கும். 2 பேரும் அச்சனி சாவனம் போல ஒரு நடக்கும். அதனாலதான் பாரு நம்ம 2 பேரும் இப்ப பாரு சண்டை போட்டுட்டே இருக்கும். வெறுப்பை உண்டாக்குனா ஒண்ணு நீ போயிடணும். அப்படி விடாது. போக மாட்டற. அது தெரியலையே. அதுதான் எனக்கு தெரியல. மறக்க மாட்டறேன். என்னையா இது ஒரே அக்கப்புறம் இருக்கு உன் கூட. தெரியல, எனக்கே தெரியல. இது என்ன வியாதியா என்னதுன்னு எனக்கே தெரியல. நீயே சொல்லு, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு சின்ன வைத்தியம் ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு. அந்த அந்த தர்கால இருக்கவர் வைஃப் வந்து மேலே ஏதாவது உள்ள இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்க, வீட்டில் தொடப்பக்கிட்ட எடுத்து ஒரு 4 போடு போடுங்க. அப்போ உள்ள இருக்கிறது கத்தும். அப்போ தெரிஞ்சுக்கலாம். ஆமா, உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு. உனக்குள்ள ஏதோ ஒன்று இருந்தா, உனக்கு ஏதாவது செஞ்சு இருந்தாலோ, இல்லை நீ என் கூட வரக்கூடாத அளவுக்கு பேசக்கூடாத அளவுக்கு யாராவது மந்திரிச்சு விட்டு இருந்தாலோ, அவங்களுக்குள்ள ஒரு ஏதோ ஒன்று இருக்குமா, ஒரு தீய சக்தி. எடுக்கிறேன் செய்வனைய எடுக்கிறேன். அதுக்கு வீட்டில் இருக்கிற தொடப்பக்கட்டை எடுத்து 4 சாத்து சாத்தனா அது வெளியில போயிடுமா.